இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் திருப்போரூர் பிரணவமலை கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவில் பெரிதும் யாரும் அறியப்படாத திருப்போரூரில் அமைந்துள்ள ஒரு புனித மலை. இயற்கையின் மடியில் அமைதியும் ஆன்மீக சக்தியும் நிரம்பி நிற்கும் இந்த ஸ்தலம் ஒருமுறை வந்தால் மறக்க முடியாத அனுபவத்தை தரக்கூடிய ஒரு புனித ஸ்தலம். பிரணவமலை என்ற பெயரே தனி சிறப்பு பெற்றது. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவமே இந்த மலை என பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த மலையின் உச்சியில் அருள் பாலிப்பவர் ஸ்ரீ கைலாசநாதர், ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான். பழங்கால முனிவர்கள் ரிஷிகள் இங்கு தவம் செய்து சிவபெருமானின் தரிசனம் பெற்றதாக புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த மலை ஏறும் பாதை முழுவதும் அமைதி, பறவைகளின் சத்தம், காற்றின் இனிமையான ஓசை. ஒவ்வொரு படியும் ஏறும்போது மனம் தானாகவே அமைதி அடைகிறது. இந்த மலையை ஏறுவது ஒரு சாதாரண நடைப்பயணம் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக பயணம் என்றே சொல்ல வேண்டும். மலையின் உச்சியை அடைந்தவுடன் நமக்கு தரிசனம் தருபவர் ஸ்ரீ கைலாசநாதர். எளிமையான லிங்க வடிவில் இருந்தாலும் அந்த சிவனின் முன்னால் நிற்கும்போது ஒருவிதமான சக்தி உடலெங்கும் பரவுகிறது. பல பக்தர்கள் இங்கு மனக்கஷ்டம் தீர்ந்ததாகவும் வேண்டுதல் நிறைவேறியதாகவும் கூறுகின்றனர். இந்த கோவிலை சுற்றி பசுமை சூழ்ந்த இயற்கை சூழல், மொபைல் நெட்வொர்க் கூட மங்கும் அளவிற்கு ஒரு அமைதியான இடம் இந்த திருப்போரூர் பிரணவமலை. நகர வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து சில மணி நேரம் விலகி உள்ளத்தை சுத்தம் செய்ய இந்த இடம் ஒரு மிகவும் சிறந்த இடமாகும். பலர் இங்கு வந்து சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். கண்களை மூடி ஓம் என்று மனதில் ஜபித்தால் உள்ளம் ஒரு புதிய சக்தியுடன் நிரம்பும். இந்த கோவில் சிவபெருமானின் பிரணவ சக்தியை உணர்த்தும் ஒரு முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. பிரணவம் என்றால் ஓம் என்ற ஆதி மந்திரம். இந்த மலை ஓம் எழுத்தின் வடிவில் அமைந்துள்ளதாகவும் அதனால்தான் இதற்கு பிரணவமலை என்ற பெயர் வந்ததாகவும் நம்பிக்கைகள் கூறுகின்றன. புராணங்களின்படி பல ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் இந்த மலையில் தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றுள்ளனர். முனிவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் இங்கு கைலாசநாதராக லிங்க வடிவில் எழுந்தருளியதாக கூறப்படுகிறது. பிரணவமலைக்கு மேலே அமைந்துள்ள இந்த கோவில் மிக எளிமையான வடிவத்தில் இருந்ததாலும் அதன் ஆன்மீக சக்தி அளவிட முடியாததாக பக்தர்கள் இன்றும் நம்புகின்றனர். இந்த கோவில் பெரும் ராஜகோபுரங்களோ அழகான சிற்பங்களோ எதுவும் இல்லாமல் தவம் மற்றும் மௌனம் நிறைந்த ஒரு புனித ஸ்தலமாகவே விளங்குகிறது. கைலாசநாதர் என்பது சிவபெருமானின் மிக பழமையான பெயர்களில் ஒன்று. கைலாசம் எனப்படும் இமயமலைக்கு அதிபதியான சிவன் இங்கு ஒரு சிறிய மலையின் உச்சியில் அருள் பாலிப்பது அதன் தனித்துவமான சிறப்பாகும். இந்த கோவில் குறித்து பெரிய கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த ஸ்தலம் சோழர் காலத்திற்கு முன்பே வழிபாட்டில் இருந்ததாக ஆன்மீக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். காலப்போக்கில் பக்தர்களால் பராமரிக்கப்பட்டு இன்றும் வழிபாட்டு ஸ்தலமாக தொடர்ந்து வழிபட்டு வருகின்றது. திருப்போரூர் என்பது முருகப்பெருமானுக்கு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். அதே பகுதிக்குள் சிவபெருமானின் இந்த பிரணவமலை கோவில் இருப்பது சிவ முருக பக்தியின் இணைப்பையே வெளிப்படுத்துகின்றது. இந்த கோவிலில் விசேஷமான ஆலய உற்சவங்கள் குறைவாக இருந்தாலும் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற தினங்களில் பக்தர்கள் அதிகமாகவே இங்கு வருகை தருகின்றனர்.
மலையை ஏறி மௌனமாக சிவனை வழிபடுவது ஒரு பழமையான வழக்கமாக உள்ளது. இந்த கோவில் மலை, காற்று, அமைதி மூன்றும் சேர்ந்த ஒரு இயற்கை சிவஸ்தலம். பழங்காலத்தில் ரிஷிகள் தவம் செய்த தேர்ந்தெடுத்த இடங்கள் இப்படியான இயற்கை சூழலில்தான் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்போரூர் பிரணவமலை கைலாசநாதர் கோவில் ஒரு பெரிய வரலாற்று சின்னம் மட்டுமல்ல, காலம் கடந்தும் தொடரும் வழிபாடு, தலைமுறை தலைமுறையாக வந்த நம்பிக்கை, மௌனத்தில் ஒளிந்துள்ள சிவ அனுபவம், இந்த அனைத்தும் கலந்த ஒரு புனித வரலாறே இந்த ஸ்தலத்தின் உண்மையான ஒரு வழிபாடு. திருப்போரூர் பிரணவமலை கைலாசநாதர் கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு மன அமைதியின் பயணம், ஒரு சிவ அனுக்கிரகம். சிவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த பிரணவமலை கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபடுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் வரும். இந்த சேனலில் இந்த போல் டெம்பிள் மற்றும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.